இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு புரியாத ஒரு புதிர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது இவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க, என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறதே, கிரகிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இவனுடைய அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது நடராஜர் தான். நல்ல ஆதிக்கம், நல்ல ஆளுமை திறன் கொண்டவங்க இவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு டாமினேட்டிங்கான ஒரு பெர்சன் திருவாதிரையில பிறந்தவங்க. நல்ல புத்தி கூர்மை, எள்ளுனா எண்ணெயா இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஷார்ப் மைண்டட் பெர்சன். இயல்பே நல்ல புத்திசாலித்தனம் அதிகம் கொண்டவங்க இந்த திருவாதிரையில பிறந்தவங்க. எதையுமே கொஞ்சம் ஆழமா சிந்திக்கக்கூடியவங்க, அந்த டீப்பா யோசிக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு முடிவு எடுக்க போறோம்னா கூட கொஞ்சம் எல்லா பக்கம் யோசிச்சு அதன் பிறகு ஒரு முடிவு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தோல்விகளுக்கு பெரும்பாலும் அந்த வாழ்க்கையில ஏதாச்சும் எத்தனை ஃபெயிலியர் வந்தாலும் சரிங்க, எத்தனை டிராபேக் வந்தாலும் சரிங்க, அந்த தோல்வியை கண்டு அஞ்ச மாட்டாங்க. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து போராடக்கூடிய ஒரு குணம் அப்படின்றது இவங்க கிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். அதே மாரி எதையுமே பார்த்தீங்கன்னா, அவ்வளவு எளிதில கண்ண மூடிட்டு நம்ப மாட்டாங்க. சரிங்களா? ஏன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அந்த ஏன், ஏன் என்ற அந்த கேள்விய அதிகமா கேட்கக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஆராய்ச்சி குணம் சற்று அதிகம் கொண்டவங்க. அது மட்டும் இல்லாம, புதிய விஷயங்கள், புதிய தேடல்கள் அதாவது இந்த பழைய அந்த என்ன சொல்றதுங்க, அந்த மூட நம்பிக்கைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எதையுமே ஒரு அறிவுபூர்வமா, அறிவியல் ரீதியா சிந்திக்கக்கூடியவங்க, அத வந்து ஏத்துக்கொள்ளக்கூடியவங்க இவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி இந்த புதனுடைய நட்சத்திரம், அதாவது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு அப்படின்றதுனாலயும், ராகுவின் நட்சத்திரம் அப்படின்றதுனாலயும் இந்த நகைச்சுவை திறன் கொஞ்சம் அதிகம் கொண்டவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லா அது நெறைய பெரும்பாலான நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கிண்டலா, அந்த டைமிங்ல காமெடி பண்றது, அந்த கவுண்டர் குடுக்கறது இதெல்லாம் நல்லாவே வரும் இவங்கள பொறுத்தவரைக்கும். ஸோ இதெல்லாம் என்னுடைய பாசிட்டிவ் சைடா பார்க்கப்படுது. நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தை விடுவாங்க. மத்தவங்களுடைய மனசு கஷ்டப்படுதா இல்லைன்னு யோசிக்கவே மாட்டாங்க. டக்குன்னு வார்த்தைய விடுவாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க கிட்ட என்னன்னா, அந்த மிதுனம் அப்படின்றது இரட்டை ஆண். சரிங்களா? ஒரு நிலைத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் குறைவா இருக்கும். நெறைய நேரங்கள்ல நல்லா முடிவெடுப்பாங்க. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு நல்லா பேசுவாங்க. திடீர்னு ஏன்னே தெரியாம கோவப்படுவாங்க. காரணமே இல்லாம கோவப்படுவாங்க. எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க டக்குன்னு. ஒரு நேரம் அன்பா பேசுவாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு தன்மை இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கு. இவருடைய மனநிலைய வந்து நம்ம கிரகிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாரி பிடிவாதம் சற்று அதிகம். தான் எடுத்த முடிவுல ரொம்ப பிடிவாதமா, டாமினேட்டிங்கா இருந்து காரியம் சாதித்துக் கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தனிமை அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். தனிமையில கொஞ்சம் ஒரு பாட்டு கேட்கறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, நேரத்த பொழுத கழிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும். தனிமையா உட்காந்து ஒரு புக் படிக்கிறது எல்லாம் நல்லா பிடிக்கும் இவங்கள பொறுத்தவரைக்கும். ஸோ மொத்தத்துல திருவாதிரையில பிறந்தவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவங்க தான். அதாவது அந்த முள் நிறைந்த பலாப்பழம் மாரி இவங்க. சரிங்களா? வெளிய வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்பார்வைக்கு கோவக்காரராவும், பிடிவாதமும் சற்று அதிகம் கொண்டவங்களா இருந்தா கூட, இவங்ககிட்ட நீங்க பழகி பழக என்ன ஆகும்னா, இவங்களுடைய கோபமும், பாசமும் அதாவது இவங்க நியாயமா தான் கோவப்படுறாங்க. ஒரு விஷயத்துக்காக புடிச்சவங்களுக்காக தான் கோவப்படுறாங்க. கரெக்ட்டா இருக்கணும்னு தான் கோவப்படுறாங்க. அந்த கோவம் வந்து நியாயமான ஒரு கோவம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? பெரும்பாலும் அந்த பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காதுங்க. சரிங்களா? எத செஞ்சாலும் உண்மையா செய்யணும், நேர்மையா இருக்கணுன்ற ஒரு தன்மை இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். அதான் சொன்ன மாரி, அதாவது முள் நிறைந்த ஒரு பலாப்பழம் தான் இவங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.